காடு வெட்டிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் நடிச்சிருக்காப்புல, மற்ற தமிழ் பிரபலம் நிறைய நடிச்சிருக்காங்க. படம் வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து நம்ம அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நயமாக நல்ல ஒரு கூலாக அப்படியே இதாக சொல்லாமல் நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம ரப்பாக சொல்கிறதுனால வந்து படம் கொஞ்சம் சில டைமில் வந்து இதாக இருக்குது. ஆனால் வந்து பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள், பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த காடு வெட்டிங்கில் படத்தில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கே சுரேஷோட நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து இந்த பாரஞ்சித்து இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடுக்கு மாறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையாக கூலாக சொல்லியிருப்பாங்க. எந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களா நம்ம கைதே இருந்தவர்கள் ஒரு நிறைய படங்கள் பல படங்கள் எடுத்தாங்க. இந்த டைரக்டர் புதுசோட இருக்குது, 2 படம் 2ஆவது படம் எடுத்து போகிறது, அதனால் அப்படி இருக்கலாம். ஆனால் அவங்கள அதை ஒரு கூலாக சொல்லி ஒரு அந்த இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கிறத வச்சு இந்த கீழ் ஜாதி எப்படி இப்போ கொடுப்படுத்துறாங்க, மேல் ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களாம் வந்து பாரஞ்சித்து இவங்களாம் வேறவங்களாம் நீட் அப்படி வேறு மாதிரி எடுத்துடுறாங்க. ஆனால் இவங்க ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பாக சொல்லிட்டாரு. வர்றாரு ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து நடந்துக்க பெண்கள் பஞ்சாயத்து நடக்க என்ன இல்லை வந்திருக்காரு, அப்படியே முரட்டுக்கும் அப்படியே போறாரு, சொம்பு எடுக்கிறாரு, யூரின் பிடிக்கிறார், வந்து வீட்டில் போயிட்டு போறாரு. ஒருத்தர் வராரு வீட்டுக்குள்ள வந்து காய் அந்த பிள்ளை தூக்கிட்டு போறாப்ப ரப்பா. அது வந்து ஒரு நயமா ஒரு கூலா அது வேற விதமாக சொல்லி படம் மிகப்பெரிய டாப் போட்டு. படம் வந்து மோசம் இல்லை, படம் நல்லா இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். அந்த பெண் பார்த்தா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும், பெண்ணு வந்து ஒரு அறுவாள் எடுத்து ஒரு நட்ட மாதிரி ஒரு யார் ஆணையாக பார்க்கணும், ஒரு பெண்ணே வந்து அதனுடைய இதை கையில் எடுத்தால் கிடைக்கும், ஆண்கள் பயந்துக்காக விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து லவ், அதாவது நடந்த விஷயங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் நிறையா. அதாவது யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா சில பேர்கள் 99% வந்து உண்மையாக லவ் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த காசுக்காக மற்ற அது மாதிரியா நடந்த விஷயங்கள், பழைய விஷயங்கள் அரசியலில் பூத்திருக்காங்க. அரசியல் பூத்தியில் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் கொண்டு வரையில அது எப்படி எடுக்கணும் விஷயத்தில் கொண்டு இருக்கணும். பொண்ணு லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கட்சி தலைவர் வந்து இது மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரியா பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்லி கொடுத்தா லவ் பண்ணுற மாதிரியாகவும் கொண்டு இருக்காங்க. இந்த லவ் உணர்வு எப்படி துரத்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த சில இடத்துல கை இருக்கிறது அந்த சிறைய மேட்டெல்லாம் நீட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஜாதியினுடைய ஒரு ஏரியாவில் அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்காக ஒரு ரகளை உருவாக்கி சண்டைகள் கொண்டு வர விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் அந்த ஒரே கதையை 2 ட்ரிப்பா, அதாவது ஒரு நகரத்தில் இருந்தால் ஒரு வசதியானையில் இருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு கதையாக, அதே கதையை வந்து கிராமத்தில் இருந்தால் ஜாதி எப்படிங்கிற 2 கதையை எடுத்து கொஞ்சம் மக்களை குழப்பிட்டாங்கன்னு தோணுது. ஒரே கதையை ஒரே நீட்டாக அருமையாக கூலாக அருமையாக சொன்னாங்கன்னா படம் மிகப்பெரிய டாப்பாக இருந்திருக்கு. சொல்கிறேன் படம் நல்லா இல்லை, நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமாக பெண்களை பெற்ற அப்பா அம்மாக்கள், அப்பா அம்மா வந்து 20 அதாவது சிறுசுலேருந்து வளர்த்தி கஷ்டப்பட்டு 25-20 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தி அவங்க ஒருத்தருக்காக லவ் பண்ணி போகிற விஷயம் வந்து தப்பு. ஏன்னா லவ்ங்கிறது பெருசாக சொல்கிறாங்க, லவ் ஓகே, அப்பா அம்மாவோட சமூகத்தோட நல்லது. ஆனால் உங்கள் அந்த வயசில் அந்த லவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காமங்கிற விஷயத்தில் சில விஷயங்களை புரியாமல் போயிடும். அப்பா அம்மா எடுத்து சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு அது சில அவங்ககிட்ட கெட்ட விஷயத்தை சொல்லுவாங்க. அப்படி லவ்ங்கிற விஷயத்து பார்த்தீங்கன்னா நிறையா சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து அதை எடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ கம்மி, இப்போ இந்த விஷயங்கள் வந்து இப்போ இந்த இதில் என்ன சொல்கிற சமூக வலைத்தளங்கள் இந்த யூடியூப் சேனல் மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் வந்து கம்மியாயிடுச்சு. இதே நீங்கள் சொல்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு, ஒரு பெரிய இதில் இருக்கிற பொண்ணு, இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து தூண்டி விட்டு லவ் பண்ண காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ இல்லை. ஆனால் அந்த மறுபடியும் பெண்களை பெற்ற குடும்பங்கள் அப்பா அம்மாக்கள் எப்படி பாதுகாப்பு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேட்டரை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதே விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குங்க, இவர் மட்டும் எடுக்கல. ஏன்னா இவர் மட்டும் வந்து ஜாதி படமாக எடுக்கல, ஜாதி படம் சொல்ல முடியாது, அந்த பெண்களுக்கு அந்த கொடுமையை காமிச்சிருக்காங்க. ஆனால் இது மாதிரி நிறையா படங்கள் வந்துருக்குது, அதையெல்லாம் யாரும் வந்து மறுக்க முடியாத விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே விஷயம், அவங்க மட்டும் எடுக்கல இவங்க எடுக்கக்கூடாத விஷயம் கிடையாது, எடுக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு உண்மையாக சொல்ல போனால் இந்த மலையாள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமை
ரியலாக எடுக்கிறாங்க. இதுலாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் இல்லை, அதாவது செயற்கையில் நிறைய இருக்குது, இயற்கையான விஷயங்கள் இல்லை, எல்லாமே அவசரப்பட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணிட்டாரோ அப்படிங்க. ஏன்னா ஒரு புதுங்களை போக ஃபியூச்சர் நல்லா எடுக்கலாம். ஆனால் படம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு உண்டான படம். பெண்கள் ஏமாறக்கூடாது, அவங்க வயசில் பெண்கள் ஏமாந்து அப்பா அம்மா விட்டு போய் ஒரு குடும்பத்தை வந்து நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நல்ல மேட்ரு. அதுக்காக லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. லவ் பண்ணுறங்கிறது வந்து எல்லாருக்கும் நல்லா போகணும். ஏன்னா நீங்கள் லவ் பண்ணி போய் கஷ்டப்பட்டு கடைசியில் அப்பா அம்மா வேதனைப்பட்டு அவங்க குடும்ப தற்கொலை பண்ணி நிறையா விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயத்த வந்து அழுத்தமாக பெண்கள் உங்களுக்கு ஆபத்து விட நீங்களே எதிர்த்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரியா கொண்டு இருக்கேன். ஜாதி படம்னு சொல்லலாம், ஜாதி படம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறையா ஜாதி படங்கள் வந்துருக்குது. இந்த படம் வந்து ஆர்கே சுரேஷ் ரொம்ப டாப்பாக நடிச்சிருக்காப்புல, மற்ற சில புதுமுகங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன இவர் வந்து அதை ரப்பாக சொல்லிட்டார். இந்த படத்தில் மற்ற மாதிரி வந்து நயமாக சொல்லி நல்லா கூலாக சொல்லியிருந்தாருன்னா இன்னும் டாப்பாக இருந்திருக்கு. இந்த படம் சூப்பராக உண்மையிலே வந்து காடு வெட்டிங்கிறது வந்து படம் சூப்பர். சில இடத்துல வந்து டைரக்ஷன் போட்டு அந்த டபுள் கதையை கொண்டு போனது, அந்த கதாநாயகியோட அந்த ஹீரோயினோட தங்கச்சி வந்து இறந்துருவாப்புல, அவள் தான் வந்து இந்த உங்கள் அக்காவுக்கு லவ் பண்ணி தூக்கிட்டதுக்காக மருந்து குடிச்சாங்க. அந்த பொண்ணை டிஸ்கஸ் பண்ணுறது கூட காமிக்கல. வேறு மாதிரி சில இடத்துல கோட்டையை விட்டாப்புல. கோட்டையை விட்டாலும் படம் பார்த்தீங்கன்னா 90% ஓகே, ஒரு 10% அதில் வந்து இருக்கலாம். ஆனால் படம் வந்து போர்லாம் நல்லா போகுது. நீங்கள் திரையரங்கில் போய் பார்த்து பாருங்கள். குறிப்பாக பெண்களை பற்ற அப்பா அம்மாக்கள் போய் பாருங்கள், பெண்களும் பாருங்கள். பார்த்து நீங்கள் வந்து எப்படி ஒரு இருக்கிற சமுதாயத்தில் எப்படி இருக்கணுங்கிற விஷயம் வந்து படம் சொல்லியிருக்குது. படம் நல்லாது. நீங்கள் திரையரங்கில் பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.